சுடர் நேயர்களுக்கு வணக்கம். பாகிஸ்தானில் கனமழை, 11 பேர் உயிரிழப்பு. வங்கதேசத்தில் மீண்டும் வன்முறை, 91 பேர் பலி. சோமாலியாவில் பயங்கரவாத தாக்குதல், 32 பேர் உயிரிழப்பு. காசா மீது இஸ்ரேல் நடத்திய திடீர் வான் தாக்குதலில் 2 செய்தியாளர்கள் பலி. வீடு வீடாக சென்று கலவரக்காரர்களை கைது செய்யும் பிரித்தானிய போலீசார். இனி தொடர்வென விரிவான செய்திகள். வடமேற்கு பாகிஸ்தானில் பெய்த கனமழையால் ஒரே நாளில் 11 பேர் உயிரிழந்துள்ளனர். இது தொடர்பாக மாகாணத்தின் பேரிடர் மேலாண்மை ஆணைய அதிகாரிகள் கூறியதாவது: பாகிஸ்தானில் உள்ள ஹைபர் பக்துங்வா மாகாணத்தில் பெய்த கனமழையால் கடந்த 24 மணி நேரத்தில் 11 பேர் உயிரிழந்தனர். அதிகபட்சமாக ஆப்கானிஸ்தானின் எல்லையில் அமைந்துள்ள டேங்க் மற்றும் ஹாரக் மாவட்டங்களில் 7 பேர் உயிரிழந்தனர். டேங்க் மாவட்டத்தில் பெய்த கனமழையில் வீட்டின் மேற்கூரை இடிந்து விழுந்து 3 பேர் உயிரிழந்தனர். காரக் மாவட்டத்தில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் அடித்துச் செல்லப்பட்டு 4 பேர் உயிரிழந்தனர் என தெரிவித்தனர். ஹைபர் பக்துங்வா மாகாண முதல்வர் அலி அமீன் கந்தாபூர் உயிரிழந்தவர்களுக்கு இரங்கல் தெரிவித்ததுடன் மழையால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு இழப்பீடு அறிவித்தார். வங்க தேசத்தில் ஞாயிற்றுக்கிழமை போராட்டக்காரர்களுக்கும் ஆளும் அவாமி லீக் கட்சி ஆதரவாளர்களுக்கும் இடையே ஏற்பட்ட மோதலில் 91 பேர் கொல்லப்பட்டனர் மற்றும் நூற்றுக்கணக்கானோர் காயமடைந்தனர். இணைய சேவை துண்டிப்பு மற்றும் நாடு முழுவதும் காலவரையறையற்ற ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. அரசின் பதவி விலகல் என்ற ஒரு அம்ச கோரிக்கையுடன் ஞாயிற்றுக்கிழமை முதல் அரசுக்கு எதிராக காலவரையறையற்ற ஒத்துழையாமை போராட்டத்தை மாணவர் பாகுபாடு எதிர்ப்பு இயக்கம் அறிவித்தது. இந்த போராட்டத்தில் அனைத்து தரப்பு மக்களும் பங்கேற்க வேண்டும் என்று அந்த இயக்கம் அழைப்பு விடுத்தது. ஒத்துழையாமை போராட்டத்தில் அரசுக்கு வரி செலுத்த வேண்டாம், மின்சாரம், குடிநீர் கட்டணங்கள் போன்றவற்றை செலுத்த வேண்டாம், அரசு மற்றும் தனியார் நிறுவன ஊழியர்கள் வேலைக்கு செல்ல வேண்டாம், அரசு நிகழ்ச்சிகளை புறக்கணிக்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை பொதுமக்களிடம் அந்த இயக்கம் முன்வைத்தது. இதற்கிடையில் ராணுவம், கடற்படை, விமானப்படை, காவல்துறை மற்றும் பிற உயர் பாதுகாப்பு அதிகாரிகளுடனான ஆலோசனைக் கூட்டத்தில் பேசிய பிரதமர் ஹசீனா, நாடு முழுவதும் போராட்டம் என்ற பெயரில் நாச வேலையில் ஈடுபடுபவர்கள் மாணவர்கள் அல்ல, பயங்கரவாதிகள் என்றும் அவர்களை இரும்பு கரம் கொண்டு ஒடுக்க வேண்டும் என்றும் அதிகாரிகளுக்கும் நாட்டு மக்களுக்கு வேண்டுகோள் விடுத்தார். நாட்டின் பல பகுதிகளில் மீண்டும் வன்முறை பரவிய நிலையில் இந்த ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இந்த நிலையில் வங்கதேசத்தின் 13 மாவட்டங்களில் ஆளும் அவாமி லீக் கட்சி பிரதமர் ஷேக் ஹசீனா பதவி விலக கோரியும், சமீபத்தில் வன்முறையில் கொல்லப்பட்டவர்களுக்கு நீதி கோரி ஞாயிற்றுக்கிழமை போராட்டத்தில் ஈடுபட்ட போராட்டக்காரர்கள் கோஷங்களை எழுப்பியுள்ளனர். அப்போது ஆளும் அவாமி லீக் கட்சி ஆதரவாளர்களுக்கும் இடையே மோதல் வெடித்தது. இதில் 91 பேர் பலியாகினர், நூற்றுக்கணக்கானோர் காயமடைந்தனர். டாக்காவின் புறநகர் பகுதியான முன்சிகஞ்சில் நடைபெற்ற போராட்டத்தில் பங்கேற்ற போராட்டக்காரர்களுக்கும் அவாமி லீக் கட்சியினர், அக்கட்சியின் மாணவர் அணியான சத்ரா லீக், இளைஞர் அணியான ஜூபோ லீக் ஆதரவாளர்களுக்கும் இடையே மோதல் ஏற்பட்டது. இந்த மோதலில் 3 பேர் பலியாகினர், 30 பேர் காயமடைந்தனர். ரங்பூரில் ஏற்பட்ட மோதலில் அவாமி லீக்கைச் சேர்ந்த 4 பேர் பலியாகினர், 100க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். பாப்னா பகுதியில் அவாமி லீக் ஆதரவாளர்கள் துப்பாக்கியால் சுட்டதில் 16 வயது சிறுவன் உட்பட 4 மாணவர்கள் பலியாகினர், 50 பேர் காயமடைந்தனர். சிராஜ்கஞ்ச் பகுதியில் போராட்டக்காரர்களுடன் அவாமி லீக் ஆதரவாளர்கள் மற்றும் காவல்துறையினருக்கான சண்டையில் 4 பேர் கொல்லப்பட்டனர். இதேபோன்று போக்ரா மற்றும் மஹூரா பகுதிகளில் நடைபெற்ற மோதல்களில் சத்ரா லீக் பிரமுகர் உட்பட 6 பேர் பலியாகினர். கொமில்லா பகுதியில் ஏற்பட்ட மோதலில் ஜூபோ லீக்கைச் சேர்ந்த ஒருவர் பலியானார், 3 சிறார்கள் உட்பட 15 பேர் காயமடைந்தனர். ஃபெனியில் குறைந்தது 5 பேர், போலாவில் 3 பேர், சில்ஹெட்டில் 2 பேர், ஜாய்பூர் ஹாட்டில் 1, டாக்கா மற்றும் பாரிசாலில் தலா ஒருவர் கொல்லப்பட்டதாக அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. டாக்காவின் ஷாபாக்கில் நூற்றுக்கணக்கான போராட்டக்காரர்கள் திரண்டு பிரதமர் ஹசீனா பதவி விலக வேண்டும் என்று முழக்கங்களை எழுப்பினர். அங்குள்ள வங்கபந்து ஷேக் முஜீப் மருத்துவ பல்கலைக்கழகத்தில் இருந்த பல வாகனங்களுக்கு அடையாளம் தெரியாத நபர்கள் தீ வைத்தனர். இன்றைய போராட்டத்தில் அடையாளம் தெரியாத நபர்கள் மற்றும் போராட்டக்காரர்கள் காவல் நிலையங்கள், ஆளும் கட்சி அலுவலகங்கள் மற்றும் அவர்களின் தலைவர்களின் வீடுகள் மீது தாக்குதல் நடத்தியதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். கிழக்கு ஆப்பிரிக்க நாடான சோமாலியாவில் நடத்தப்பட்ட பயங்கரவாத தாக்குதலில் 32 பேர் உயிரிழந்தனர். இதுகுறித்து போலீசார் கூறியதாவது:
தலைநகர் மொகடிஷுவில் உள்ள கடற்கரை ஹோட்டலான லிடோ பீச்சுக்கு வெள்ளிக்கிழமை இரவு வந்த பயங்கரவாதி தனது உடலில் மறைத்து வைத்திருந்த வெடிகுண்டை வெடிக்கச் செய்துள்ளார். அதனைத் தொடர்ந்து கூட்டத்தினர் மீதும் துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டுள்ளது. இந்த தாக்குதலில் 32 பேர் உயிரிழந்தனர், 63 பேர் காயமடைந்தனர். உயிரிழந்தவர்களில் ஒருவர் பாதுகாப்பு படை வீரர் எனவும் இந்த தாக்குதலில் மேலும் ஒரு வீரர் காயமடைந்தார் என்றும் போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த தாக்குதலுக்கு அல் காய்தாவின் கிழக்கு ஆப்பிரிக்க துணை பயங்கரவாத அமைப்பான அல் ஷபாப் பொறுப்பேற்றுள்ளது. இதுகுறித்து அந்த அமைப்பின் வானொலியில் அல் ஷபாப் உறுப்பினர்கள் இந்த தாக்குதலை நடத்தியதாக தெரிவிக்கப்பட்டது. தாக்குதலுக்கு உள்ளான லிடே பீச் ஹோட்டல் ஏற்கனவே பலமுறை தாக்குதலுக்குள்ளாகி இருக்கின்ற நிலையில் கடந்த ஆண்டு அங்கு நடத்தப்பட்ட பயங்கரவாத தாக்குதலில் 9 பேர் உயிரிழந்தனர். வார விடுமுறையொட்டி வெள்ளிக்கிழமை இரவு அந்த ஹோட்டலில் கூட்டம் அதிகமாக இருந்தபோது தாக்குதல் நடத்தப்பட்டதால் அதிக உயிரிழப்பு ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. காசா மீது இஸ்ரேல் நடத்திய திடீர் வான் தாக்குதலில் 2 செய்தியாளர்கள் பலியாகியுள்ளனர். இவர்கள் இருவரும் ஹமாஸ் அமைப்பின் தலைவர் இஸ்மாயில் ஹனியேவின் வீட்டிற்கு அருகே செய்தி சேகரிக்க பணியமர்த்தப்பட்டிருந்தனர் என சக ஊழியரான அனஸ் அல் ஷெரீப் கருத்துப்படி தெரியவந்துள்ளது. மேலும் இருவரும் ஹமாஸ் தலைவர் இஸ்மாயில் ஹனியேயின் பிறந்த இடமான சாதி நகர்ப்புற அகதிகள் முகாமில் செய்தி சேகரித்துக் கொண்டிருந்ததாக சர்வதேச ஊடகம் ஒன்று தகவல் வெளியிட்டுள்ளது. இந்நிலையில் செய்தியாளர்கள் கொல்லப்பட்டது குறித்து இஸ்ரேல் எத்தகைய பதிலும் இதுவரை தெரிவிக்கவில்லை என கூறப்படுகின்றது. இதற்கிடையில் காரில் சென்று கொண்டிருந்த போது காசா மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் சிக்கி அடையாளம் தெரியாத 2 ஆண்கள் மற்றும் ஒரு குழந்தை உயிரிழந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. பிரித்தானியா முழுவதும் போராட்டங்களும் கலவரங்களும் வெடித்து வரும் நிலையில் கலவரக்காரர்களை வீடு வீடாக சென்று பிரித்தானிய போலீசார் கைது செய்து வருகின்றனர். சவுத் போர்ட் பகுதியில் கடந்த ஜூலை மாதம் 29ஆம் தேதி 17 வயது சிறுவன் ஒருவன் நடத்திய வன்முறை தாக்குதலுக்கு பிறகு ஒட்டுமொத்த பிரித்தானியாவிலும் கலவரங்கள் வெடித்துள்ளன. சவுத் போர்ட்டில் ஆரம்பித்த கலவரங்கள் லிவர்பூல், லண்டன் மற்றும் மிடில் பரோ போன்ற முக்கிய நகரங்கள் வரை பரவி தற்போது கட்டுப்பாட்டை மீறியுள்ளன. இந்நிலையில் போராட்டத்தில் வன்முறையை மேற்கொண்ட கலவரக்காரர்களை பிரித்தானிய போலீசார் அதிரடியாக கைது செய்து வருகின்றனர். அந்த வகையில் சந்தர்லாந்து பகுதியில் வன்முறையில் இறங்கிய குடியேற்ற எதிர்ப்பு கிளர்ச்சியாளர்களின் வீடுகளுக்கு நேரடியாக சென்று கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது.